வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். அவ்வளவுதான், 25ஆம் தேதி பேசிட்டு வீட்டுக்குள்ள போனவர் தான் வெளியே வரலையே. நம்ம எல்லாரும் ஒன்னா உழைக்கிறோம், ஒத்துமையா உழைக்கிறோம், உறுதியாக உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். மக்களே ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சத்தியத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போய் உக்காந்துட்டாரு. அவ்வளவுதான். எது ஒரு கட்சி தலைவர் இப்படி எல்லாம் பில்டப்பா பேசி அப்பத்தி கொண்டு வைப் ஆகிட்டு வீட்டுக்குள்ள போய் லாக் பண்ணி உக்காந்துட்டாரு. சரி, இவரு தான் பேச மாட்டாரு, வேற யாருன்னா பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நேத்து பாத்தீங்கன்னா கூட்டம் நடந்துச்சு. பாரு, சாதா கூட்டம் இல்லையா, நீனா அசால்ட்டா கூட்டம் நடந்துச்சுங்கிற கூட்டம் தான். ஃபயர் கூட்டம் யாது? ஃபயரா? ஒருத்தரும் பேசுனதுலாம் அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா எரியல, இடி முழக்கமா? ஆமா, மத்தபடி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரி ஸ்பீச், ஃபயர் ஸ்பீச் தான். நார்மலாவே பாத்தீங்கன்னா அந்த தலைமையில இருந்து கீழே இருக்கிற வரைக்கும் எல்லாமே தத்திங்க தான், எல்லாமே தற்குறி தான். சரி, மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்காங்க? ஆமாப்பா, இப்போ ஒரு கட்சிங்க, அதுவும் விஜய், என்னடா விஜய் தான் அறிவில்லாம இருக்கிறாரு, எதுவும் பேச தெரியல. சரி, கீழே இருக்கிறவங்களாச்சு எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பேச்சாளர்கள் எனக்கு ஒரு ஆர்வங்க. சரி, சென்னை மாவட்ட செயலாளர்கள், ஏன்னா நேத்து என்ன பண்ணாங்கன்னா ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம். ஆலோசனை அதாவது தேர்தல் பணி எல்லாம் எப்படி செய்யணும், எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 2-3 மாசத்துல எலெக்ஷன் வருது, இதெல்லாம் நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னு ஆலோசனை கூட்டம்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. சரி, சென்னையோட பவுச்சி எப்படிதான் இருக்கு, அந்த மாவட்ட செயலாளர்களா எப்படி திறமை வாய்ந்தவர்களா இருக்காங்க அப்படின்றதுக்காக தேடி தேடி பார்த்தேன். ஆனா பார்க்கும்போது எப்பா இதுக்கு விஜய் எப்ப விஜயாச்சு 5 ரூபாய்க்கு நடிகானா 500 ரூபாய்க்கு நடிப்பாரு, இவனு 5000 ரூபாய்க்கு நடிக்கிறானுங்கயா. ரீல்ஸ் பைத்தியங்க என்ன பண்ணுவாங்க கூட நம்ம ஆதவர்ஜுன் வேற, நானும் ஒரு படிப்பு 5 லட்சத்துக்கே நடிக்கிறான்ட்டு ஆதவர்ஜுன் ஃபயர் ஸ்பீச் பண்ணிருக்காரு. என்னென்னதான் பேசுறாங்க, இவங்க பண்ணுற ஆலோசனை கூட்டமா தற்குறி கூட்டமா அப்படின்றத டீட்டெயிலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவி அன்பு சகோதரர் குப்புசாமி அவர்களுக்கும், ரவி அவர்களுக்கும், மோகன் அவர்களுக்கும், பிரியா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க அந்த ஃபயரி ஸ்பீச் என்ன உள்ள போய் பார்ப்போம். நேத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவுல பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம் ஸ்டார்ட். ஆலோசனை, ஆமா, எல்லாருமே சாப்பிட்டு கிஃப்ட் உட்காந்துட்டாங்க, ரிலாக்ஸா உட்காந்தாச்சு. இன்னைக்கு பாடுறா விசில பறக்க விடுறோம், நம்ம எனர்ஜியா இருக்காங்களா. டேய், இப்போ காலையில மீட்டிங்னு சொல்லிட்டு நீங்க சாயங்காலம் வச்சாதான் அவங்க கொஞ்சம் ஆஃப் ஆவாங்க. நீங்க சாயங்காலம் சொல்லிட்டு விஜய் வரல, அதனால டைம்க்கு நத்திட்டாங்க. விஜய் என்னையா மாவட்ட செயலர் கூட்டன்றது விஜய் வரலன்ட்ட பட்டு நான் அண்ணன் வந்துக்கிறாரு, இது ஃபயர் ஸ்பீச். வேற வேலை வெட்டி இல்ல நினைச்சியா நீ? தூங்கணும் நீ. அவரு போய் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களான மாவட்ட செயலர் தானே, அது புசியானது பாத்துக்கு போறாப்ல, அதனால எங்க அண்ணன் வரல. மக்களே, நீங்க விஜய் என்ன பேசினாருன்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க? சாரி, அத மிஸ்டேக்கன் பண்ணிக்காதீங்க. விஜய் வரல, மாவட்ட செயலாளர்கள், அப்புறமா மத்த நிர்வாகிகள் எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஆதவர்ஜுன் இருந்தாரு, செங்கோட்டையன் இருந்தாரு, ஜெயஸ்ரீ பிரபா இருந்தாரு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? தலைவர் பேசுற ஒருத்தர் இல்ல, அவ்வளவுதான். மத்த எல்லாருமே அங்க இருக்காங்க. தலைவர் இருக்கணும்ல, தலைவர் வீட்டுல பிஸியா இருக்காப்லையா. எல்லா இடத்துக்கும் வந்துட்டா அப்புறமா அவருக்கான கெத்து கம்மியாகும்ல. சோ அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிடாதீங்க. நேற்று பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கூட்டம் ஸ்டார்ட் ஆகும் போது அவங்க மேடைக்கு கூப்பிடுறாங்க. மேல இருக்கிற சென்னை மாவட்ட செயலாளர் எல்லாம் மேல வாங்கன்னு எல்லாருமே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குள்ளநெறியை நீங்க பாத்தீங்களா, அந்த குள்ளநெறியை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு போதுதான் இந்த டிவி டிபேட்ல எல்லாம் ஒருத்தர் வருவாரையா, நல்ல பேர்ரா, முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. டிவி கேக்காரன் கூட அவ்வளவு முட்டுக்கிட்டு பேச மாட்டான், ஆனா இவரு தெரி முட்டு கொடுப்பாரு. இங்க வந்தாரு, அவர் வேற கட்சி சார்ந்தவர் வந்தாரு. குட் கொஸ்டின். எங்க அங்க நடக்கிறது அவங்க கட்சி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம், யார் டிவி கே கட்சி. இவரு ஏதோ கூட்டணி கட்சி இருக்கா இவருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு, ஏதோ முஸ்லிம், ஆமாங்க இருக்குங்க, ஏதோ கட்சியை வச்சுக்கிறாப்ல. இவரு ஏன் மேல உட்காந்துக்கிறாரு? அதுக்கு கட்சியை கழிச்சிட்டு என்ன டிவிகளை சென்ட் நீ உட்காந்துனா கட்சி ஒன்னாச்சு வச்சு. சரி, அந்த குள்ள நிறைய பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்கறதுக்கு உட்காந்துட்டாரு, மேடையில உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மாவட்ட செயலாளரா பேச. என்னங்க நீங்க கொடி பாட்டு எல்லாம் என்னங்க அதெல்லாம் மறந்துட்டீங்க? நீங்க பேசிக்கா நடக்கிற விஷயம். அவங்க கட்சினால கொடி பாட்டு, கொள்கை பாட்டு
வெற்றி 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 வெற்றி. ஏய் பெரியார் பேர் என்ன? பெரியாரின் பேரடே. ஸ்டார்டிங் அது கொடி பாட்டுங்க. அது முன்னாடியே வந்துரும். பெரியாரின் பேர் எல்லாம் முன்னாடி வந்துரும். சரின்ட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எங்க அது ஒரு ஆலோசனை கூட்டம். தப்பு சொல்ல ஒரு மாவட்ட செயலாளர் வந்து சட்டப்படி கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு வந்து அறிவுரை ஏங்க எங்க மாவட்டம் இந்த மாவட்டம் இருக்கு, இந்த மாவட்டத்துல நாங்க இந்தந்த வேலை பண்ணின்னு இருக்கோம், இந்தந்த வேலை பண்ண போறோம், இப்படி எல்லாம் வந்து மக்களிடத்துல போய் சேர்க்க போறோம், இப்படி எல்லாம் வந்து நாங்க ஓட்டு வாங்க போறோம். ஆமா இதுதான் சொல்லணும். ஆமா இதான் அவங்க சொல்லி இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஆலோசனை கூட்டம். இதானே அவங்க சொன்னாங்க. என்னது இல்ல இதானே அவங்களும் சொன்னாங்க. அவங்க எப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க? திமுக 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 திமுக. நிறுத்தியா ஆலோசனை கூட்டத்துல எதுக்கு திமுக வலிக்கிறீங்க? எங்களுக்கு இதுதான்டா தெரியும், எங்க தலைவர் தான்டா சொல்லி கொடுத்துருக்கான். ஏங்க இவங்க வித்தியாசமா நடத்துறாங்க. அதாவது மாநாடு அங்க போனாலும் திமுக திமுக பேர் மட்டும் தான் மாத்துறது. அங்க போனாலும் திமுக திமுக. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார கூட்டம் நடத்துறாங்க. அங்க போனாலும் திமுக திமுக. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, இந்த சாலையோரத்துல தெருமுனை கூட்டம். அங்க போனாலும் திமுக திமுக. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செயல் வீரர் கூட்டம் நடத்துறாங்க. அங்க போனாலும் திமுக திமுக திமுக. இங்க வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. அங்க போனாலும் திமுக திமுக. என்னடா இது? என்ன இது? நீங்க வித்தியாசமா இந்த பேரெல்லாம் வைக்காம திமுகவை திட்டும் கூட்டம், நான் பேரே கட்சி பேரையே மாத்துறேன்றேன். தமிழக வெற்றி கழகத்துல இருந்து மாத்திட்டு திமுகவை வசைப்பாடும் கழகம் அப்படி வச்சிட்டு போ. ஏன்னா எல்லா மீட்டிங்லயும் எல்லா கூட்டத்திலயும் திமுக 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 திமுக. எங்க விமர்சனம் செய்யலாம், எந்தெந்த கூட்டத்துல விமர்சனம், அந்தந்த கூட்டத்துல ஒரு ஆலோசனை கூட்டத்துல உங்க கட்சி வளர்ச்சி, உங்க கட்சிகளின் பணிகள், இத பத்தி தான் பேசணும். திமுக லைட்டா திட்டிக்கும், தப்பு கிடையாது. ஒரு அரை அவர் பேசணும், ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு 25 நிமிஷம் கட்சி வளர்ச்சி பணியை பத்தி பேசணும். ஆனா 29 நிமிஷம் திமுக திட்டிட்டு 30 செகண்ட் கூட கட்சி வளர்ச்சி பண்ணியா? இல்ல அப்படி இல்ல, நான் பாக்குறேன். நானும் பாக்கலங்க, தேடி தேடி பாக்கலங்க. ஒரு கூட்டம் நான் கேக்குறேன், இது எங்க இருந்து வந்துருச்சுன்னு நான் யோசிச்சேன். டிசம்பர் வந்து கூப்பிட்டாங்க பத்தியா டெல்லிக்கு, அப்போ வச்சு குத்தில அனுப்பிருப்பாங்க. அப்போதுல இருந்து பிளான் ஒழுங்கா மீட்டிங்கா போட்டு திமுகவை நீ எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டணும். உன் தலைவன்கிட்டயும் சொல்லிடு, திமுகவை நல்லா திட்டுங்க. அதை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. பேசுனா வாயிலே குத்துவேன். குத்தி விட்டு நல்லா ரவிட்டு விட்டு அனுப்பிருக்காங்க. எங்கெங்க அடிக்க முடியுமா அங்கெல்லாம் சாதாரண அடிக்க தெளிவா தெரியுது. அர்ஜுன் நேத்து பேசும்போது தெளிவா தெரியுது. வலி கொள்ளாங்க ஒரு வார்த்தைக்கு நல்லா அச்சு விட்டு அனுப்பிருக்காங்க. திமுகவை பத்தி மட்டும் நடுவுல போற போக்குல போன மீட்டிங்ல வேற விஜய் என்ன வந்து அதிமுக கட்சிட்டான். அது போற போக்குல அது ரிட்டர்ன் இல்ல போல, போற போக்குல வாய் ஒழுங்கு அஷ்டர்காப்ல. இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்லிட்டாரு ஆதவ், அதிமுகவை பத்தி நம்ம விமர்சனம் செய்ய வேணாம். ஏங்க நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம், we are already in the final. அப்புறமா எங்க ஆட்டத்திலே இல்லாம அதிமுகவை பத்தி எல்லாம் நம்ம பேச, ஏன்னா ஒரே நாள் அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்ன உடனே அவனுங்க போட்டு ஸ்லிப்பர்ல எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ ரிலீஸ் பண்ண பார்த்தே இல்லையா? வீடியோ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கதற விட்டாரு. எது 2 நாள்லயே கதற விட்டுச்சு அதிமுக. ஒரிஜினல் வீடியோ இருக்கு, அமுச்சு விட்டுருவோம் இருப்பாங்க. கதற விட்ட உடனே எங்க அண்ணனுக்கு பயம் தீச்சாலா, இது வேணா இந்த சைடு போனா இவனுக்கு ஹெவியா அடிப்பானுங்க போல, திமுக தான் நம்மள சீண்ட கூட மாட்டுது, நம்ம இந்த மலையை பார்த்து நாய் கொலைக்கும் பாரு, அது மாதிரி இவங்கள பார்த்தே கொலிச்சின்னு நம்ம தனியா விட்டுறலாம். இன்னும் திமுக அடிக்க ஆரம்பிக்கல, அடிக்க இல்லங்க, ஸ்டார்ட் கூட. யார் அடிக்கிறது ஒன்னும் புரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எல்லாம் விமர்சனம் பண்ண கூடாதான், ஏன்னா நம்ம ஃபைனல்ஸ்ல இருக்கிறோம். ஏன் நீங்க அவங்கள எல்லாம் பத்தி விமர்சனம் செஞ்சீங்க? நம்மளோட டார்கெட் ஒன்லி டிஎம்கே. இது எப்படின்னா, இந்த சில பேர் இந்த வாலிபால் டோர்னமெண்ட் எல்லாம் நடத்துவாங்க பாத்துருக்கியா? வாலிபால், கபடி, அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ற டீமே, நாங்க ஆர்கனைஸ் பண்றதுனால நாங்க ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ஸ் ஆடுவோம், நாங்க குவார்டர் ஃபைனல்ல எல்லாம் தோக்க எங்களை வெளியில ஆரம்பிச்சியா எப்படி, அதனால நாங்க ஃபைனல்ஸ் ஆடுவோம். அதே மாதிரிதான் இவரு ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு அப்ப நீங்க ஒரு எலெக்ஷன் நடத்தணும். அவங்களே நடத்தி அவங்களே ஜெயிச்சுக்கிட்டாங்க. டிவிகே வேர்ல்டுல அவன் சிஎம். ஐயோ, இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது. வாங்க ஸ்டெப் வாங்க. ஆதவ் அர்ஜுன் ஸ்பீச்லாம் அப்புறமா பாருங்க, பேசும்போதே ஒரு மாதிரி குளறுதுங்க.
சரிங்க, இப்படி ஒரு மாவட்ட செயலாளர் பேச விட்டா சரி, சென்னை மாவட்ட செயலாளர் பவுச் எல்லாம் எப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்து ஒருத்தர் ஸ்பீச்சா பாக்குறேன். மானே தேனே பொன்மானே, என்ன 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 மானம் இல்ல, தேனும் இல்ல, பொன்மானமும் இல்ல. ஏடா எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? ஏன்னா ஒருத்தருக்காச்சும் அறிவு இருக்கணும். அந்த கட்சியில எவனுக்கு இருக்கு? யாருக்குமே அறிவு இல்லைங்க. ஏங்க கொஞ்சமாச்சு ஒரு எலெக்ஷனை பத்தியோ ஒரு புரிதலோ இருக்கணும். இல்ல ஆத வந்து பேசும்போது என்ன சொல்றாரு, டிஎம்கேல இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருட்டு பசங்க. இவரு பிளாக் டிக்கெட் பசங்க. எத்தனை பேர் தாலி எடுத்திருப்பாரு? இவங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் வந்து டிக்கெட் எடுத்த பசங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. திமுக மாவட்ட செயலாளர் இவர் திட்ட, சரி இந்த மாவட்ட செயலாளர் என்னடா பேசுதுன்னு பார்த்தா ஒரு மாவட்ட செயலாளர் பேசினாரு பாரு, நான் ரொம்ப அப்படியே அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாருங்க நிறைய பேர் பேசுறாங்க. யார சொல்றீங்க? சென்னை வடகிழக்குல இருந்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு. அவர் பேர் எனக்கு தெரியல. சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர். அவர் வரும்போதே வந்து புஷி ஆனந்துக்கு காக்கா புஷ்னு வந்துட்டாரு. என்ன பண்ண ஆக்டிவிட்டி? எனக்கு எதுவும் பேச கூட தெரியாதுங்க. நான் வந்து எங்க அண்ணனை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க. போட்டோவே நான் பயந்துட்டா, இந்த ஜீவன் புஷியானந்த பார்த்து வரல, அதுக்கே ஒண்ணும் தெரியாது. அப்படிமா இந்த ஜீவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்னும் போது எதிர்பார்த்த மாதிரியேதான் அவரும் போறாப்புல. நானும் பாருங்க எங்க அண்ணனை பார்த்து தான் வந்தேன். எங்க அண்ணனுக்கு தளபதி மேல அவ்வளவு பற்று பாருங்க. நானும் அங்காள பரமேஸ்வரி போட்டோவை தான் வச்சுக்கிறேன் பாக்கெட்ல. அங்காள பரமேஸ்வரி விஜய் வச்சிருப்பாரு. அதனால நானும் வச்சுக்கிறேங்க. நான் இப்படிங்க அப்படிங்க, எனக்கு எதுவும் பேச தெரியாதுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாது. எனக்கு சரியா பேச கூட தெரியாது. நான் அவரை பார்த்து தான் ஒண்ணு கத்துக்கினேன். அவர் என்ன செய்வாரோ அதெல்லாம் அப்படியே செய்வேன். அவரு மாதிரி தான் பாத்தீங்கன்னா போட்டோ கூட பாருங்க, அங்காளம்மா போட்டோ கூட அவரை பார்த்து நான் வச்சுன்னு இருக்கிறேன். பாருங்க இங்க பாருங்க. ஏன்னா நானு எனக்கு அவரு தளபதி மேல அவருக்கு அவ்வளவு பாசம். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கண்டென்ட்டுக்குள்ள வர எலெக்ஷன் கண்டென்ட்டுக்குள்ள அவர் பேசும்போது சொல்றாரு, எங்க ஒரு மாவட்ட செயலாளர் பாருங்க, படிப்பறிவு இல்ல, அது அறிவில்ல, அதெல்லாம் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் படிச்சவங்க தான் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். படிக்காதவங்களும் எல்லா பதவியும் வகிக்கலாம், தப்பே கிடையாது. பட் என்னன்னா அந்த பதவிக்கு வந்த பிறகாச்சு கத்துக்க நினைக்கணும். பகுத்தறிவு எல்லாம் கத்துக்கணும். கொஞ்சம் எங்க என்ன அறிவே கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷனுக்கு முக்கியம் என்ன? பிஎல்ஏ, பிஎல்ஓ, பூத் கமிட்டி. பூத் கமிட்டில எத்தனை பேரை போடணும், எத்தனை பேருக்கு என்ன வேலையை செய்ய சொல்லணும், இதுதான் மெயின். அந்த மாவட்ட செயலாளர் பேசும்போது எலெக்ஷன்ல வந்து இப்போ ஸ்கூல்ல எப்படி எல்கேஜி தான் ஃபர்ஸ்ட், எல்கேஜி முன்னாடி ப்ரீ கேஜி, பேசிக் எல்கேஜி. அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா பிஎல்ஏ அப்படின்னா பூத் லெவல் ஏஜென்ட். ஒரு பாகத்துக்கு ஒரு பிஎல்ஏன்னு போடுவாங்க. அந்த பிஎல்ஏக்கு கீழே எவ்வளவு பேர் அவங்களுக்கு சக்தி இருக்கோ போடுவாங்க. சில பேர் 10 பேர், சில பேர் 10 பேர், 20 பேர், 30 பேர் போடுவாங்க. சோ மெயினா யாருன்னா பிஎல்ஏ. அந்த பிஎல்ஏ கூட தப்பா பிஎல்ஓன்னு சொல்லு சுத்தினாரு இந்த மாவட்ட செயலர். ஆபீஸ்க்கு மேல காட்டு நினைக்கிறேன். இந்த பிஎல்ஓ பூத் கமிட்டி இவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் 2500 ரூபாய் பணம் கொடுத்தாதான் பிஎல்ஓ உட்காருவான். தமிழக வெற்றி கழகத்தை ஒரு பைசா எதிர்பார்க்காத உட்காருவான். இது நிச்சயம். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் டிஎம்கேக்கு சவாலாவே சொல்றேன், உங்க பிஎல்ஓக்கு காசு கொடுக்காத, நீங்க பிஎல்ஓ உட்கார வச்சு பாருங்க, முடியுமா? பூத் லெவல் ஆபீசர்ன்றது கவர்மெண்ட்யா, கவர்மெண்ட் ஸ்டாஃப் டீச்சரா இருப்பாங்க, எதுனா வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பூத்துக்கும் கவர்மெண்ட் போடுற ஆளு. அந்த கவர்மெண்ட் போடுற ஆளு நம்ம போட முடியாது. நம்ம போடுறது பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஏ 2 அது பேரு. அதையே தப்பா நீங்க திமுக பிஎல்ஓக்கு வந்து 2500 ரூபாய் தராம உங்களால ஆளை போட முடியுமா? நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொங்கி வராங்க எங்களுக்குன்னா. சோ பிஎல்ஏனா என்னன்னு தெரியல, கீழ இருக்கவங்க என்ன சொன்னதே இல்லையா, அவனுக்கே தெரியாதுடா. சரி, ஒருத்தர் பிஎல்ஓன்னு ஒரு மாவட்ட செயலாளர் தப்பா பேசுறாரு, சைடுல பிஎல்ஏ 2 ன்னு சொல்லணும்ல, சைடுல இருக்கிறவங்க எப்பா அது பிஎல்ஓ இல்ல பிஎல்ஏ. அந்த ராஜ்மோகன் என்ன பண்ணிருந்தாரு அவருக்கு தெரியாது. அவர் வந்து எப்படின்னா ஒருத்தரை எப்படி புகழ்ந்து பேசுறது, அப்பதானே மாவட்ட செயலாளர் கல்லா தருவாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் புகழ்ந்து பேசுறது. இங்க வர மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா புஷி ஆனந்த புகழ்ந்து பேசுறது, திமுகவை வந்து எதிர்த்து பேசுறது. அதுதான் வேணா பேசிக்கினே பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாரா, டே அப்பதானே நம்மளுக்கு எம்எல்ஏ சீட்டு.
சோ மாவட்ட செயலாளர்களோட பௌச்ச பாருங்க. ஏங்க ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஏங்க டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யார் வேணா எந்த கட்சியானாலும் இருக்கட்டும், இந்த பிஎல் எல்லாம் தெரியாம இருக்க மாட்டாங்க. இது பேசிக் இவங்களை வச்சுதான் வந்து ஓட்டு வாங்க போறீங்க. அதே வந்து பிஎல்ஓன்னு தப்பா சொல்லுற பின்ன டேய் என்னப்பா அவன் டிக்கெட் பிளாக் டிக்கெட் வித்த கூட்டத்துக்கு இவ்வளவு தாண்டா தெரியும். அவன் தலைவனுக்கு தெரியுமா பாப்பா? தெரியலையே. இல்லடா 2 வாட்டி கரெக்டா சொல்லி என்ன சொன்னார்? நீங்க தான் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் சொல்லிருக்காரு. அது மட்டும் சொல்லிட்டா போதும் சொல்லி. சோ இப்படிதான் அந்த மாவட்ட செயலாளர் பேசினாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மாவட்ட செயலாளர் வந்தாரு, ஒரு மாவட்ட செயலர் என்னென்னமோ பேசினாரு. எல்லாம் யாருமே வந்து ஆலோசனை கூட்டத்தை பத்தி பேசல, யாருமே ஒழுங்கான பௌச்சியான ஆலோசனை யாரும் வழங்கல. எல்லாருமே வந்தாங்க, திமுக 4 திட்டு, திமுக இப்படி வந்து திமுக அவன் யாருமே சேர்ல இல்லைன்னா போய் ஓட்டான் இந்த கன்னம் ஸ்டைல் டன் 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 ஊதுறது இப்படி கை ஊதுறது இதே மாதிரி கரெக்டா இப்படி வச்சுக்கிறாங்க, இப்படி ஊதுறது எது அங்க திமுக எவனுமே சேர் இல்ல, எவனுமே சேர உடைச்சாங்களா இல்லையா? அது அந்த சேர் போட்டு ஒரு கேக்கு கண்டிப்பா வச்சிருப்பான். சேதாரம் இல்லாமல் நகை கடையில கூட உனக்கு சேதாரம் இல்லாம நகையை செஞ்சு தருவாங்க. இங்க சேதாரம் இல்லாம கூட்டம் எவனும் சேர் இல்ல. ஏன்னா எவனா கேட்க வந்ததான் தானே. எங்க மேடையில நின்னு பேசுறவனுக்கும் ஒன்னும் தெரியாது, ஆமா கீழே உக்காந்து கேட்கிறவனுக்கும் ஒன்னும் தெரியாது. கூப்பிட்டாங்க, வந்தோம், ஜனநாயகன் டிக்கெட் தரேன்னாங்க, வந்தோம். இல்ல வரலன்னா ஜனநாயகம் டிக்கெட் தரமாட்டான். அதுதான் அப்படி சொல்லி கூட்டும் போதே எப்படி தெரியுமா, டேய் அண்ணன் படம் வரப்போது, இப்ப யார் யார் வரீங்களோ அவனுக்கு தான், இல்லன்னா கிடையாது பாத்துக்கோ. சோ யாருக்கும் தெரியல. இப்படி வந்து ஒரு மாவட்ட செயலாளரா பேசிட்டு போனாங்க. அப்புறமா வந்து பார்த்தனா எங்க அண்ணன் வந்து இன்ட்ரோ கொடுத்து ஒரு மாவட்ட செயலாளரை வர வச்சாரு. இருப்பா நான் ரெடி ஆக்கிறேன் சொல்லுப்பா. ஏன்னா சாதாரணமா பேச மாட்டாப்ல இன்ட்ரோல. எங்க அண்ணன் தெரியும்ல, சந்திரன் வந்து விட்டார், சூரியன் மறைய தொடங்கி விட்டது அப்படின்னு விஜய்க்கு இன்ட்ரோ கொடுத்தவரே. இப்ப வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு இன்ட்ரோ கொடுக்கிறாரு. அவர் வந்து நல்லா கல்லா கட்டுறாரு போல. அந்த மாவட்ட செயலாளருக்கு வந்து இவர் இன்ட்ரோ என்னன்னு கொடுக்கிறாருன்னா, பேஸ்புக்கை கண்டுபிடித்த மார்க் ஜுக்கர்பர்க் அவர்களுக்கு டஃப் கொடுக்கும். ஜுக்கர்பர்க் அது ஜிங்கர்பர்கர் ஜுக்கர்பர்க்ன்ற பேஸ்புக்கை கண்டுபிடித்த மார்க் ஜூக்கர்பர்க்கு பெரிய போட்டியாக இருக்கக்கூடிய சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஈசிஆர் பி சரவணன் அண்ணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். மிஸ்டர் ராஜ்மோகன், இட் இஸ் நாட் மார்க் ஜுக்கர்பர்க், இட்ஸ் மார்க் ஜக்கர்பர்க். ஏப்பா திருப்பி முன்னாடி சொல்லு. மார்க் ஜக்கர்பர்க் சொல்லு. ஜுக்கர்பர்கா இப்படிதாங்க. அதுதான் தற்குறிங்க, தற்குறி கூட்டம். ஒரு பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, Facebook ஓனர் பேரை. அத வேற வந்து ஒரு புகழ்ச்சியில போட்டு ஒரு மாவட்ட செயலர் மார்க் ஜுக்கர்பர்க்கு டஃப் கொடுக்கும். டஃப் கொடுக்குன்னு ஒரு தனியா எதனா ப்ரொஃபைல் எதனா வச்சிருக்காரா இல்ல வந்து சோஷியல் மீடியா அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க. இவங்கள வேற யாரும் கலாய்க்க தேவை அவங்களே. அப்பனா இவனுங்க வந்து Facebook ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல மட்டும் தான் வேலை செய்யறானுங்க. அதுதான் கலாய்க்கிறாப்புல ராஜ்மோகன் அப்படின்ட்டு ராஜ்மோகனே. அப்ப ராஜ்மோகன் ஏதோ விஷயத்துல ஹர்ட் ஆயிருக்காரு. இவர் Facebookல அடிக்கடி போஸ்ட் போட்டு இருப்பார்ல, என்ன லைக்ஸ் போயிட்டு நான் ட்ரெண்டிங் ஆவன்னு பார்த்தா நீயா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறேன்னு. ஏன்னா இந்த மனுஷன் வந்து ரீல்ஸ் பைத்தியம், வெறும் ரீல்ஸுக்கு தான் வேலை செய்யணும்ட்டு கூப்பிடுறாரு. யாரு? சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன். பயங்கரமா அவர் தான் வந்து அப்போ ஏங்க அந்த விஜய் கட்சியில வந்து பெரிய போட்டி இருக்கு. ஆமா தெரிஞ்சிச்சு, ரீல்ஸ் ஓனர் போல அவர். சோ வந்து ரீல்ஸ் போடுறவரு அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணிட்டாரு. அந்த மனுஷனும் வந்தாப்ல வெல்கம். அவர் வந்து ஆக்கப்பூர்வமா பேசிருப்பாப்ல. என்னது ஆக்கப்பூர்வமா அந்த கட்சி இல்லையா? என்னப்பா பெரிய ஆள் கிரியால் மார்க் ஜக்கர்பர்க்லாம் சொன்னீங்க பண்ணி. மார்க் ஜக்கர்பர்க்னு அவர் சொல்லிய மார்க் ஜுக்கர்பர்க் தான் சொன்னாரு. சோ இது Facebook 2.0. சரின்ட்டு அந்த மனுஷன் வந்த உடனே அந்த மனுஷனா வந்து ரீல்ஸ் போட்டு போயிட்டாரா? அப்படின்னா ரீல்ஸுக்கு அவர் கீழே கேமராமேன் குத்து நிக்க வச்சிட்டாரு போல. டேய் நான் 2 பஞ்ச் டயலாக் பேசுறேன், ஆமா நோட் பண்ணி பஞ்ச் டயலாக வெச்சு ட்ரெண்டிங் பண்ணி விடுறீங்க, இத மார்க் ஜுக்கர்பர்க் பாப்போம் அப்படின்னு உடனே வந்தாரு. நான் இந்த தீய சக்தியை பத்தி மட்டும் 2 வார்த்தை பேசிக்கிற மக்களே. டேய் 4 வருஷம் எங்கடா போயிருந்தீங்க? இந்த தீய சக்தி திமுகவை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடலாமா? நான் கேக்குறேன், இந்த 4 வருஷமா எங்கடா போனீங்க நீங்களா? இந்த 4 வருஷம் எங்க போனீங்க? எது 4.5 வருஷம்? ஒரு மாவட்ட செயலாளர் 4.5 வருஷம் எங்கடா போயிருந்தீங்க அப்படின்னு தற்குறித்தனமா
கேவலமா பேசுனா ஆப்போசிட்ல இருந்து எப்படி ரியாக்ஷன்? அதுதான் கேட்பாங்க. இப்போ நாங்களே எதுனா ஏங்க கேட்கணுமா? நான் கேட்டா நீ டானு போட்டு கேக்குறியே பேசுறியே, நாங்க டானு போட்டு பேசலாமா? அது நாகரீகமா? ஒரு மாவட்ட செயலாளர்கள் ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. ஒரு நாகரீகம். யூடியூப்ல பேசுறவனோ சோசியல் மீடியால பேசுறவனோ 1000 விதமா பேசலாம். அவனுக்கும் கட்சிக்கும் ஒன்னும் கனெக்ஷன் இருக்காது. அவன் ஒரு மீடியாவை ரன் பண்றான். ஆனா ஒரு மாவட்ட செயலாளர்கள் தன் பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும். அதாவது வாய் தடுமாறி வர வார்த்தைகளை விட்டு. நீங்க ரசிகர் மன்றத்துல கிடையாது ஒன்னும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இப்ப ஜனநாயக வருங்கால எம்எல்ஏ ஜனநாயக மட்டும் எல்லாம் வித்தாங்க. இப்ப ரீசெண்டா ஜனநாயகம் அந்த ஸ்லாங்லயே போறாப்ல. எது 4.5 வருஷமா நீங்க எங்கடா போனீங்க? இப்ப எங்கடா போனீங்கன்றத அப்புறமா எலெக்ஷன் டைம்ல காட்டுவாங்க. அதெல்லாம் அண்ணன் பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய கத்துப்பீங்க ராஜா, வெயிட் பண்ணுங்க. சோ எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா தற்புகழ்ச்சி ரீல்ஸுக்கு ட்ரெண்டிங் அவர் ஒரு 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 4 வருஷம் எங்கடா போனீங்கன்னு கேட்டுட்டு இந்த லேப்டாப் பாயிண்ட்க்கு வர லேப்டாப்புக்கு ஸ்டிக்கர் ஓட்டுனாங்க. பயங்கர பேசுறாப்லையா? ஐயோ இந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, நீங்க வந்து உங்க 2 பேர் போட்டீங்க, எங்க ஆளுங்க பத்தியா உடனே ஸ்டிக்கரை மாத்தினானுங்க. அதுதாங்க நம்ம பிள்ளைங்க, நம்ம தலைவர் மேல அவ்வளவு பாசங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா விஜய் நீங்க வந்து விஜய் கிட்ட போய், சார் நம்ம ஏரியால பசங்க இருக்காங்க, லேப்டாப் கொடுங்க. லேப்டாப் வேணும். அது கவர்மெண்ட் லேப்டாப் திருப்பி குத்துறோம்னாங்க. ஆமா, போ வாங்கிக்கோ இல்ல வாங்கி கொடு. இது வேற போட்டோ பெருமை செய்யணும். அரசாங்கம் கொடுத்தா அந்த முதலமைச்சரோ எதையோ போட்டோஸோ போட்டுதான் கொடுப்பாங்க. அத மறைச்சு போடுறத ஒரு பெருமையா எடுத்து பேசுறீங்கன்னா இதுதான் இருக்குதுலயே மானகட்ட பொழப்பு. நீங்க கேள்வி கேட்கலாம், அவங்க போட்டோ எங்க போடுறீங்க, போடக்கூடாதுங்க, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். அதை மாத்திட்டு நான் என் போட்டோவை போட்டுக்கிறேன் என்னது இருக்கு? இல்ல ஈஸியா சொன்ன போட்டோ போட்டுக்கலாமா போட்டோவை? இது வந்து இனிஷியல் மாத்தி போடுற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆமாப்பா. அப்புறம் இன்னும் சொன்னார் கேட்டியா இல்லையா, நாங்க இத்தனை நாள் என்ன நீங்க குத்து லேப்டாப்ல படிச்சோம். பச்சையா நீ ஃபர்ஸ்ட் அதுதான் கேக்குறேன். பச்சை அடி பேச மாட்டானே, படிச்சா எப்படி பேச மாட்டான், சத்தியமா பேச மாட்டான். அத வேற வந்து ஏன் இப்ப அத பேசினாருன்னா அத கலாய்ச்சி இப்போ வந்து ரீல்ஸ் போடுவாங்கல்ல. இப்போ அவங்க பசங்க எல்லாம் வந்து ஸ்டிக்கர் மாத்தி போட்டாங்களா, அவனுங்க எல்லாம் இப்ப ரீல்ஸ் விடுவாங்க. பத்தியா வாட்டர் செல்லாரு இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இப்போ 3ஆவது ஆண்டு லேப்டாப் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா? அந்த லேப்டாப் வந்து அவங்க சொல்றாங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க. 3ஆம் வருஷ ஸ்டூடெண்ட்ஸ்ல லேப்டாப் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் லேப்டாப் வாங்கணும் எல்லாருக்குமே. ஆனா அந்த லேப்டாப் வாங்க நம்ம டிவிக்கு தொண்டர்கள் படைகள் என்ன தான் பண்ணாங்க, அங்க இருக்க 2 பேர் புகைப்படத்தை அழைச்சிட்டு நம்ம புகைப்படத்தை ஒட்டிட்டாங்க. அதுதான் கழக தலைவரோட ஒரு அன்பும் பாசமும். இதெல்லாம் கேவலம். அரசாங்கம் வீடியோ பாக்குறோம் காரி துப்பும் அவனை. அரசாங்கம் ஒரு உதவியை வந்து மாணவர்களுக்கு செய்து அதுல சில தற்குறி பசங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு சுத்துறாங்க. அது யாரால ஈர்க்கப்பட்டவர்கள்னா இந்த விஜய் கட்சியால ஈர்க்கப்பட்டவர். அதிமுக சேர்ந்தவங்க எத்தனை பேர் லேப்டாப் அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க? எவனா பண்ணானா பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி அதால பயன் பெறுபவனுக்கு தெரியும். சிலதுங்கெல்லாம் லேப்டாப்பை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா மூவி டவுன்லோட் பண்ணி பார்க்க, இந்த மாதிரி உங்க பின்னாடி சுத்துறதுக்கு. அவன் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டிக்கரை மாத்தி போட்டுக்குன்னு வேஸ்ட் பண்றானு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செய்யற மாணவர்களாலதான் இந்த பயன்பெறும் மாணவர்களுடைய பேரும் கெட்டு போகுது. உண்மையே கெட்டுங்க. நான் இப்ப கூட சொல்றேன், நீங்க வந்து டிபிய உள்ள போயிட்டு அந்த வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, அது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவா வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் நான் தப்பே சொல்றேன். அது நார்மல், அது வச்சுக்கோ, அது நார்மல். இப்ப யாரா இருந்தாலுமே உள்ள போன உடனே வால்பேப்பரை மாத்திப்பாங்க. பட் அவுட் சைடு இதை வந்து சேஞ்ச் பண்ணுறது தப்பு, ஆக்சுவலாவே தப்பு. பட் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சேஞ்ச் பண்ணி நீங்க வேற எதுனா வச்சா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் வேற ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வைக்கிறது கேவலம். அது திருட்டு வேலை பண்றது. என்ன தெரியும் திருட்டு வேலை பண்றது. அத பண்ணத பசங்க பண்றாங்க, ஓகே, பசங்களுக்கு சரி, ஓகே, மெச்சூரிட்டி இருக்காது அவங்க. அத வந்து ஒரு மாவட்ட செயலாளர் மேடையில நின்னு பேசுறதுதான் இருக்கிறதுலே கேவலம். அதுதான் மோட்டிவேட் பண்றாரு. பிகாஸ் அது பண்ண கூடாது, பண்றீங்களே அத தப்பாதான் சொல்லணும். ஏங்க இப்படி பண்ணாதீங்க. ஆனா நீங்க வந்து ஊக்குவிக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. இந்த மேடையிலேயே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா உன்னை வந்து பாராட்டி இருப்போம். கரெக்டா இல்லையாப்பா? அப்படிப்பா அவர் அப்படி சொல்றாரு. இல்லப்பா, அப்புறமா சீட்டு தர மாட்டாங்க. அப்படிலாம் இல்லப்பா. அரசியல் தெரியலப்பா உங்களுக்கு எதுவுமே தெரியலங்க. சரி, இன்னும் வந்தாங்க இந்த மாவட்ட செயலர் இப்படி பேசிட்டு அந்த மாவட்ட ஸ்டிக்கரை பத்தி பேசிட்டு எல்லாரும் ஆளை பாத்துக்கின்னு வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஆளு அவருதான் வந்து ஹெட். விஜய் ஹெட் இல்லடா, அதுதான் தெரியும். இனிமேட்லாம் விஜய் கேட்காது. அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆதவ எல்லா மீட்டிங்கும் இவர் தான் வராரு. ஆதவ அர்ஜுன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு ஆதவ அர்ஜுனால அந்த கட்சி அழியும்,
அப்படி இல்லன்னா ஆதவ அர்ஜுன் அந்த கட்சியை ஓவர்டேக் பண்ணி பாப்பல. விஜய் வந்து சார் ரெண்டு நடக்க போகுது பாரு. உங்களுக்கு வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமே போட்டு தரேன், நீங்க வீட்டுல இருங்க, நான் என்ன பேசணும் பேசிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் உள்ள வராரு. ஃபயரி ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வந்து எங்க அண்ணன் உங்களுக்கே நல்லா தெரியும், அவர் வந்தா திமுக திமுக திமுக. அந்த மனுஷன் பாவம் நினைக்கிறேன், அடிச்ச அடி பிஜேபி அங்க அடிச்சு அனுப்பின அடியில ஏஞ்சிக்கும் போதும் திமுக, தூங்கும் போதும் திமுக, சாப்பிடும் போதும் திமுக, சமய மிரட்டி அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியுது. திமுக மட்டும் விமர்சனம் செய், வேற எதுவுமே பண்ணாதன்ட்டு அதிமுகவையும் தொட வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதிமுக தொட்டதுக்கு என்னாச்சுன்னு தெரியும்ல. இல்ல இதுல காமெடி என்னன்னா, இந்த ஜீவன் என்ன தெரியுமா சொல்லுது, ஒவ்வொரு வீட்லயும் எங்க டிவிக்கே ஓட்டு தான் இருக்கு அப்படின்னு இந்த ஜீவன்கள் சொல்லி சுத்தாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனோட மாமியாரே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக போய் ஐக்கியமாயிட்டு சீட்டு கட்டினாரு. சொந்த குடும்பத்துல இருக்கிற ஓட்ட கூட தக்க முடியாத ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, ஊர்ல இருக்கிற எல்லார் குடும்பத்திலயும் எங்க ஓட்டு இருக்குன்றாரு. ஆனா அவர் வீட்டு குடும்பத்திலே ஓட்டு இல்ல, ஒருத்த கூட ஓட்டு போட மாட்டான். இப்ப அவர் வீட்டு குடும்பத்துல யார் டிவிக்கு ஓட்டு போடுவாங்க? யாரும் போட மாட்டாங்க. ஒய்ஃப் கூட போட மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப் போடாது, மாமனார் போடாது, மாமியார் போடாது, மச்சான் போட மாட்டான், மச்சான் ஒய்ஃப் போடாது, இவரு ஒய்ஃபும் போடாது. யார்தான் உங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட், உங்க குடும்பத்துல டிவிக்கு ஓட்டு இருக்கா மிஸ்டர் ஆதவ அர்ஜுன்? உன்னை தவிர நீயே போடுவ ஃபர்ஸ்ட் ஓட்டு. விஜய் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, விஜய் குடும்பத்துல எத்தனை ஓட்டுங்க விழும்? அவங்க அப்பா அம்மா போட்டுருவாங்களா? எப்படி சொல்ற? அவங்க அப்பா அம்மாச்சு அது கூட போடலன்னா அப்புறமா என்னடா? இல்லப்பா அதெல்லாம் பழைய. அவங்க வைஃபுக்கு தான் இங்க ஓட்டு இல்லைன்னு நினைக்கிறேன், வைஃப் பசங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க துபாயோ யூகே சிட்டிசனோ ஏதோ சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க தெரியல. சோ விஜய்க்கு 2 ஓட்டு கேரண்டி, அம்மா ஓட்டு அப்பா ஓட்டு. ஏன்னா இவரு தான் சொன்னாருப்பா, தெரியுமா தெரியாது, அவங்க அப்பா வந்து என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு கோர்ட்ல கேஸே போட்டாரு. என் பேர் வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஞாபகம் வந்து போச்சுன்னா என்ன ஆகுது? விடுங்க, மறப்போம் மன்னிப்போங்க. நீங்க பாத்துட்டுலாம் பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா வச்சு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆதவ அர்ஜுனே ஃபர்ஸ்ட் டிவிக்கு ஓட்டு போடுவாங்க. தெரியல, அதுவே தெரியல. இருந்தாலும் சரி, ஆதவ அர்ஜுன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 28-30 நிமிஷத்துக்கு பேசினாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து திமுக 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 திமுக. ஏங்க கொஞ்சமாச்சு ஆலோசனை வழங்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இவங்க எதனா ஆலோசனை வழங்குவாங்க, சரி நம்மளும் மூளையை வளர்த்து. அவன் ஆலோசனை இல்லடா, அவர் வழங்கலாம் பரவாயில்லடா. அவரோட மாவட்ட செயலாளர் யாருன்னா ஆலோசனை வழங்குவாங்க. நம்ம கொஞ்சம் உட்காந்து கேட்டு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். தப்பா இது? நான் ஏடிஎம்கே மீட்டிங் சரி ஏங்க இங்க பாரு, அதாவது ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா? கற்றது கைமண் அளவு, சரி, கல்லாதது உலக அளவு. சோ நம்ம வந்து யார்கிட்ட இருந்து வேணும்னாலும் நாலேஜ வந்து அதனால நான் இவங்க எதனா தருவாங்கன்னு உட்காந்து பார்த்தா திமுக திமுக சரக்கு விக்குது, அது விக்குது. வீடியோ பார்த்து வச்சுக்கோ, நீங்க திமுக திட்ட நினைக்கிறேன். சரக்கு விக்குது இனிமேட்டு வந்து ஒரு கோட்டு முதலமைச்சர்னு சொல்லுவாரா? ஏன் விஜய வந்து அப்ப பிளாக் டிக்கெட் விஜய்ன்னு சொல்ல வேண்டியது நீ? உன்னையே நீ வந்து போட்டுக்கோ, லாட்டரி ஆதவ அர்ஜுன் போட்டுக்க வேண்டியதானே? ஏன்னா சரக்கு வித்தாருன்னு சொல்றீங்களே, சரக்கு என்னமோ இவ்வளவு வருஷம் இல்லாம இப்பதான் 2021 ஸ்டாலின் வந்தவங்கதான் திறந்து விட்ட மாதிரி பேசுறீங்களேங்க. இல்ல அவனே ஒரு டைலாக் என்ன தெரியுமா, 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டு சரக்கு வழியா நீங்க வாங்கிக்கிறீங்க. அப்போ போன 10 வருஷம் சரக்கு குடிக்க காசு எங்கன்னு வந்து? அதுதான் இவங்களாச்சும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்குறாங்கன்னு கூட நீ வச்சுக்கோ. அவங்க குடுக்காமே வாங்கினாங்களே, 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ குடுக்காம மக்கள் தாலி ஆத்திருந்தாங்களே 10 வருஷமா. அத பத்தி பேச வேண்டியது தானே? இவங்க இவ்வளவு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, அத பத்தி எதுவுமே. ஏன்பா நீ சரக்கு விக்கிறேன்னு சொல்றல, சரக்கு இவரு விக்கணும்ன்றாருப்பா. இவருக்கு என்னங்க, லாட்டரி டிக்கெட் கேட்டு உள்ள வந்தாப்ல டிஎம்கே கவர்மெண்ட், எப்பா அது எங்க தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது, மாமனாரோட வேற எங்கடா போய் வித்துக்கோ, அசாமுக்கோ சிக்கிம்கோ எங்கடா போய் வித்துக்கோன்னு தொடுத்து விட்டாங்க. ஒரு எம்பி சீட்டு கேட்டு வந்தாப்ல, அதுவும் தர முடியாதுன்னு சொல்லியாச்சு. அந்த காண்டுல இப்போ விஜய புடிச்சுங்க, விஜய் நான் செலவு பண்றேன், விஜய் எவ்வளவு கோடி ஆனாலும் பரவாயில்ல, சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே நான் வந்து சரக்கு விற்கணும், லாட்டரி டிக்கெட் இறக்கணும். ஃபர்ஸ்ட் கையெழுத்து லாட்டரி டிக்கெட் உள்ள அலவுடு, 2வது கையெழுத்து அப்பதான் என் மாமனார் என்ன மதிப்பா. ஆமா, வைன் ஷாப்லாம் வந்து பிரைவேடைசேஷன். ஆமா, எது விஜய், புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுன் கூட்டு கலவாணிகள் 3 பேர் வித்து சரக்கு விற்பாங்க. நீ அப்படி கோட்டு முதலமைச்சர் அவரை கலாய்கிற, சரக்கு விக்குது திமுக இவ்வளவு 1000 கோடி வந்து சம்பாதிக்குது அப்படின்னு சொல்றல. நீ வந்து சொல்லணும், ஏங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் சரக்கு விற்க மாட்டோம். அது எப்படி சொல்ல முடியாது?
அது முடியாது. சொல்லுன்ற நானு. அதெல்லாம் நீ வாய்ப்பு தான் தைரியமான ஆளு. இப்ப சொல்றியே 60,000 கோடி டிஎம்கே கவர்மெண்ட் சம்பாதிக்குதுன்னு, அப்போ நீ ஆட்சிக்கு வந்த உடனே 60,000 கோடி ஆதவ அர்ஜுன் சம்பாதிக்கிற மாதிரி மாத்த போற. அதுதான் வேணும். பிரைவேடைசேஷன் ஆமா. பண்ணி. இது பேர் என்ன தெரியுமா? எச்ச துப்பிடு. ஒண்ணு. இப்போ மதுக்கடைகளை பத்தி பேசுறவங்க மதுக்கடையை மூடுறேன் அப்படின்ற வாக்குறுதியை குத்துட்டு பேசுங்கன்ற நானு. அத பேசுறது கிடையாது. இந்த மாதிரி உட்காந்து அதுவும் ஒரு காமெடி பண்ணாரு பாரு. கோட்ரு எவ்வளவு நான் வரும்போது என் மாவட்ட செயலாளர்கள் கிட்ட கேட்ட எவ்வளவு ஒரு கோட்ருன்னு அவங்களுக்கு தெரியலையா? வேணும்னே வந்து கலாய்கரா இருப்பாங்க மாவட்ட செயலாளர், புரிதா இல்லையா? கேட்ட உடனே 10 இடத்துல இருந்து குரல் வந்திருக்கோம். ஐயா இந்த கோட்டை இவ்வளவு, இந்த கோட்டை இவ்வளவு, இந்த சீப்பான கோட்டரா இல்ல எந்த கோட்டை கரெக்டான சொல்லுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா மாவட்ட செயலாளர் தெரியலையா? அப்புறமா யாருகிட்டயோ கேட்டு 160 கேட்டுதான். அவருக்கு தெரியாது. அவரு எப்பவுமே ஃபாரின் சரக்கு குடிப்பாரு. நீனா ஆதவ அர்ஜுன் ஒயின் ஷாப்ல சரக்கு குடிப்பாருன்னு எங்க குடிப்பாப்ல? காஸ்ட்லியா எலைட் இல்ல ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவேன் நானு. இம்போர்ட் பண்ணா குடி. என்னடா நீ? நானும் எங்க அண்ணன் உச்சத்துல இருக்கிறவெல்லாம் உனக்கு உட்காந்து இங்க இருக்கிற லோக்கல் சரக்கு குடிச்சுன்னு இருப்போமா? 160 ரூபாய் சரக்கு விற்கிறீங்க, 30 நாளுக்கு 5,000 ரூபாய் ஆகுது. 5,000 ரூபாய் என் மக்கள் கிட்ட இருந்து புடிங்கிட்டு வெறும் 1,000 ரூபாய் குத்துன்னு இருக்கீங்களே. அந்த 160 ரூபாய் குத்து வாங்கினவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கவே இல்லையா? இப்பதான் குடிக்கிறானுங்க. இப்பதான் தெரியாது, சரக்குலாம் தெரியாது. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு அப்படியே சைடு வாக்குல பராசக்தி சைடு போனாரு. பராசக்தி படம் ரிலீஸ் ஆகல ஜனநாயகம். எங்க படம் வண்டி ரிலீஸ் ஆகல, ஆனா உங்க படம் வண்டி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப தெரியுதா யாரு பிஜேபியோட டீம் தெரியுதா உங்களுக்கு? அவங்க தான் பிஜேபியோட பி டீம். தணிக்கை கொடுக்க அமிச்சாங்க மும்பைக்கு. அவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போயிட்டு அவ்வளவு கட்டியும் ஒத்துக்கிட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா. ஆனா நீ ரிவ்யூ கமிட்டிக்குலாம் நான் போக மாட்டேன், ஹைகோர்ட்டுக்கு போவேன்னு போனது யாரு? யாருன்னு ஹைகோர்ட்டுக்கு போவாங்களா? போனது நீ. சென்சர் போர்டு ஒரு இண்டிவிஜுவல் பாடி. அவன் வந்து ஓகே போய்க்கோ நீ வின்னாய்க்கோன்னு விட்டுருவானா? நாளைக்கு நீ வின்னான்னு 10 படம் வரும். நான் சென்சர் போர்டு ரிவ்யூக்கு எல்லாம் போக மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு போய்க்கிறேன் வருவான். ஒருத்தன் போக மாட்டான். போனா யாருக்கு அசிங்கம்? சென்சர் அவன் சொல்றது நீ கேட்டுதான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீ பெரிய இது மாதிரி பண்ணி ஆக்டிங் தான் எல்லாம். அதே மாதிரி பராசக்தியை ஏன் தடுக்கலன்னா, பராசக்தியை தடுத்தா அது பெரிய கலவரமாக மாறும். எல்லா கட்சிகளும் அதற்காக போராடும். ஏன்னா அது தமிழ் மொழியை பற்றி இருக்கு. அதை எதிர்த்தால் பெரிய பிரச்சனையை பிஜேபி சந்திக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா ஜனநாயகனை எதிர்த்தா விஜய் கூட பேச மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க, வாயை திறந்து பேச மாட்டாங்க. யாருன்னா உங்க விஜய் பேசினாரா? பேச சொல்லு. இல்ல நீ பேசினியா? இவ்வளவு நாளு சொல்லு. எதிர்த்து பேச, சிபிஎஃப்சி எதிர்த்து பேசு. இப்ப இங்க பேசியா? இல்லையே திமுக தான் எதிர்த்து பேசும். அதுக்கும் திமுக தானே காரணம்.